ஊரை கண்ட்ரோல் பண்ண நாங்க பாத்துக்கிறோம். எப்பேற்பட்ட துணையோட வந்திருக்கேன். அந்த ஊர்ல சேர்மேனு இந்த தடவை நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நம்ம சின்ன தீச்சட்டி. வச்சுக்க, ஊரை கண்ட்ரோல் பண்ண நாங்க பாத்துக்கிறோம். எப்பேற்பட்ட துணையோட வந்திருக்கேன். யாருப்பா வெளியே நிக்கிறது? தள்ளி நில்லுப்பா. ஆமா, ஆளை பார்த்தா புதுசா இருக்கீங்க. யாரு நீங்க? அது மாப்பிள. யாரு? வாத்தியார் தம்பியை பார்க்க வந்திருக்கீங்களா? என்னது மாப்பிள்ள வாத்தியா? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. ஓசி சோறுக்கு ஊரே திரண்டு வந்துட்டானுங்க. இந்த சீன் வந்து இந்த வீட்டில் தான் எடுத்திருப்பாங்க. உண்மைதான் விமல் சொல்லுவார். அந்த காமெடி வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் விஷாலோட பூஜை படத்துலையும் ஒரு ஃபைட் சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. கலகலப்பு படத்தில் வைக்க போறதுக்குள்ள கார் மறைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அது இந்த இடத்துல தாங்க செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. டேய், மாப்பிள்ள ஏதோ பிளான் பண்ணி தான் வேற ரூட்ல போயிருக்கான். நீ இந்த வைக்க போறல வண்டி ஒளிடா. அப்புறம் தனுஷ் நடித்த என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் வந்து எதுவரை போகலான்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் வந்து ஒரு சீன் இங்கே எடுத்திருப்பாங்க. அப்புறம் தனுஷ் நடித்த கொடி படத்துலேயும் வந்து இந்த வீட்டை வந்து பேக்ரவுண்டாக காமிச்சிருப்பாங்க. இந்த வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்னொரு வீடு ஒன்று இருக்கும். அது வந்து கலகலப்பு படத்தில் ஒரு காமெடி வரும். அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. சந்தானம் விமலை துரத்திட்டு போவார். அப்போ மனோபலா வந்து இந்த வெக்க பொருட்களை வண்டியை விட்றான்ட்டு உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிருப்பார். ஆனால் அது ஒரு சூப்பரான காமெடி சீன். அந்த இடம் வந்து இந்த இடம் தான். டேய், என்னடா நம்மள முன்ன பின்ன அணை கட்டிட்டாங்க. முதலாளி உங்க மாப்பிள்ள மூலக்கார